ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 2 முதல் 8 வசனங்கள். ஆகாய் 1 அதிகாரம் 2 முதல் 8 வசனங்கள். தியான வசனம் சங்கீதம் 126:5, 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களே அந்த ஆலயம் என்ற தலைப்பில் கடந்த நாளிலே தியானித்தோம். நாம் தியானிக்கின்றதான் அந்த வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். நீங்கள் என்னுடைய ஆலயத்தை கட்டும்படியாக நான் உங்களை அனுப்பினேன், ஆனால் நீங்களோ மனமற்றவர்களாக சுயநலக்காரர்களாக, ஒருவேளை நீங்கள் சோம்பேறிகளாக தங்களுக்கானவைகளை மாத்திரம் நாடுகிற சுயநல கூட்டமாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். இன்னும் ஆலயம் கட்டுவதற்கான ஏற்ற நேரம் வரவில்லை என்பதாக கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். வழிகளை சிந்தித்து பாருங்கள், வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய விதைப்பு திரளாக இருக்கிறது, ஆனால் அறுப்போ கம்மியாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். சங்கீதக்காரர் சொல்லுகின்ற பொழுது கண்ணீரோடே விதைக்கிறவர் கெம்பீரத்தோடே அறுப்பான் என்பதாக சொல்லுகிறார். நிறைவான மெய்யான பலனை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனுடைய வசனத்தை கண்ணீரோடு விதைக்க வேண்டும். நாம் கண்ணீரோடு விதைத்தால் கெம்பீரத்தோடு அறுக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டிலே ரட்சிக்கப்படாமல் இருக்கும் ஒரு பிள்ளைக்காகவோ, மகனுக்காகவோ, உங்களுடைய அண்டை வீட்டாரின் ரட்சிப்புக்காகவோ, உங்களோடு தேவனை ஆராதிக்கின்ற சக விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே காணப்படுகிற அந்த ரட்சிப்பற்ற தன்மை மாறி அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்காகவோ நீங்கள் மிகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களாக, நீண்ட காலமாக ஜெபித்து கொண்டிருந்தும் அதனுடைய பலனை நீங்கள் அடையாமல் இருக்கலாம். உங்களுடைய ஜெபத்திற்கு ஏற்ற விடை கிடைக்காமல் இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய ஜெபத்தோடு கண்ணீரோடு ஜெபமாக அதை மாற்றிக்கொண்டுவோம் என்றால் நிச்சயமாகவே அந்த ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கண்ணீரோடு கூடிய ஜெபம் பதிலை கொண்டு வரும். அவ்விதமாகவே நம்முடைய சுகத்திற்காகவோ அல்லது மற்றொரு நபருடைய சுகத்திற்காகவோ அல்லது நெருக்கப்படுகிறவர்கள், உபத்திரவப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்களுக்காகவோ நாம் கண்ணீரோடு ஜெபித்தால் நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கு பலன் கொடுக்கிறார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தபோது அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். அப்பொழுது கர்த்தர், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன் என்பதாக ஏசாயா 38:5 வாசிக்கிறோமே. அவனுக்கு சுகம் கொடுத்தாரே. கண்ணீரோடு கூடிய ஜெபம் அவனுக்கு வியாதியின் என்று சுகத்தை கொண்டு வந்தது. வேதாகமத்திலே யாக்கோபு, அன்னாள், நெகேமியா போன்றோர் கண்ணீரோடு ஜெபித்ததின் பலனாக கர்த்தரிடத்திலிருந்து தங்கள் ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொண்டதை நாம் அறிகிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதற்கென்று விதைக்க வேண்டும்? நாம் எதற்கென்று விதைக்க வேண்டும்? மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்பதாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் சகோதரனே, சகோதரியே, அன்பு உடன் விசுவாசியே, அருமையான கர்த்தருக்கு சொந்தமானவர்களே, நீங்களும் நானும் இன்று நாம் எதற்கென்று விதைக்கிறவர்களாக இருக்கிறோம்? நாம் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவர்களாக இராமல் ஆவிக்கென்றே விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சகோதரருக்குள்ளே விரோதத்தை விதைக்கிறவர்களாக இருக்கிறோமோ? விரோதத்தை விதைத்தால் மாம்சத்திற்கென்று விதைத்தலின் ஒரு அம்சமாக அது காணப்படுகிறது. மாறாக ஆவிக்கென்று விதைத்தல் என்பது நீதிக்கென்று விதைப்பதாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிக்கென்று விதைக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும்
அவரை தேட காலமாய் இருக்கிறது என்பதாக ஓசியாவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறதை 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்பதாக 2 பேதுரு 3:13 கூறுகிறது. புதிய வானங்கள் என்பதில் புதிய வானமும் புதிய எருசலேமும் சீயோனும் உட்படுகிறது. எனவே புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம், சீயோன் ஆகிய நித்திய வாசஸ்தலங்கள் அனைத்திலும் நீதி வாசமாயிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாகிய நாம் நித்தியத்தில் புதிய எருசலேமை அல்லது சீயோனை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே நம்முடைய நீதி புதிய எருசலேம், சீயோன் ஆகியவற்றுக்குரிய நீதியின் அளவு நிலையை வந்தட்ட வேண்டும். நாம் மற்றவர்களையும் அந்த உன்னதமான நீதிக்கு நேராக வழிநடத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். சீயோன் நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்பதாக ஆண்டவர் உரைப்பதை ஏசாயா 62:1 வாசிக்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேகர் விடுதலையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றனர். நாமோ மகிமையின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை பூரணத்துக்கு வழிநடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்பதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசை சபைக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். ஆம், விடுதலையின் சுவிசேஷத்தோடு அல்ல, மகிமையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மகிமையின் பிரசங்கத்தை நாம் ஞானத்தோடு உபதேசம் பண்ண வேண்டும். நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்பதாக ஏசாயா 32:20 கூறுகிறது. நீர்வளம் பொருந்திய இடங்கள் என்பது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்களை குறிக்கின்ற ஒரு சொற்றொடர். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கும் பலர் ஆழமான சத்தியங்களை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். நாம் பூரணத்தின் உபதேசத்தை கைக்கொண்டு போதித்து அவர்களையும் புதிய எருசலேம், சீயோன் ஆகியவற்றின் நீதிக்குட்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற பொழுது கர்த்தருடைய வருகையில் மெய்யான நிறைந்த பலனை நாம் கெம்பீரத்தோடு அறுத்து அந்த அறுவடையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஆகாய் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகின்ற அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம் என்றால், முதலாவது சொல்லுகிறார், நீங்கள் திரளாய், உங்களுடைய விதைப்பு திரளாய் இருக்கிறது, அறுப்பு குறைவாய் இருக்கிறது என்று சொன்னார். இரண்டாவதாக சொல்லுகிறார், நீங்கள் புசிக்கிறீர்கள் ஆனால் திருப்தியாகவில்லை. நீங்கள் புசித்தும் உங்களுடைய பசி அடங்கவில்லை. திருப்தி அளிக்கும் ஆகாரம் எது? நெகேமியா 8:10 நாம் பார்க்கிறோம், கொழுமையானதை புசியுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்பதாக சங்கீதக்காரன் 63ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக கொழுமையானதை புசிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாக வேண்டும் என்றால் அதற்கு பலமான ஆகாரம் மிக மிக அவசியம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு நாளும் நீ தேவனுடைய வசனத்தை புசிக்க வேண்டும். அதாவது தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். அது நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கிறது. எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், எழுத்தின்படி நாம் ஆகாரம் புசிக்கும்போது அதனால் நம்முடைய இருதயத்திற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாவது கிடையாது. மாறாக நாம் ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்கும் போதோ நமக்கு அதனால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கூறுகிறார். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்பதாக யோபு கூறுகிறதை யோபு 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே,
தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் யோபு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். ஒருவேளை அவனுக்கு முன்பாக ஆகாரம் வைக்கப்படும் போது தான் அன்று வேதம் வாசிக்கவில்லை என்று அப்பொழுது அவனுக்கு ஞாபகம் வந்தால் உடனே அவன் எழுந்து போய் முதலாவதாக கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதற்கு பின்பாகத்தான் வந்து தன் ஆகாரத்தை புசித்திருப்பான். அவ்விதமாகவே நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்துமா பலனடைந்து திருப்தியாகும். எபிரேயர் 13:9 சொல்கிறது, போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு கிருபையை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறது. எனவே நாம் அவருடைய கிருபையுள்ள வசனங்களை அனுதினமும் உட்கொண்டு அவரில் பலப்படுவோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற கொழுமையான ஆண்டவரே, மகிழ்ச்சியான, எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய சத்திய வசனமாகிய ஆகாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, இன்று கொழுமை செழிப்பு என்று சொல்லி எதற்கோ ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே நாங்கள் செழிப்பாக இருப்பதற்கு, நாங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பதற்கு தேவரீர் வைத்திருக்கிற உம்முடைய சத்திய வசனங்களை எங்களுடைய ஆகாரமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் உட்கொண்டு பலனடைந்து ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் திடனடைந்தவர்களாய் காணப்பட எங்கள் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. வசன வாழ்வு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.